குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 29ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:28 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், யாரிடமும் வாக்குவாதம் வைத்து கொள்ளக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்தவரை பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு இருப்பது சிறப்பு. 29/12/2023 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 29/12/2023 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தெளிவு மிகுந்த ஒரு நல்ல நாள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. நீங்கள் வீட்டிற்கு தேவையான விரும்பிய பொருட்களை அனைத்தும் வாங்கி மகிழக்கூடிய நாள். வியாபாரத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே போல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளே பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே இடத்துல உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள், திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகங்கள் இன்று அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நல்ல நாள். அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய நாளாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் திட்டமிட்ட பணிகளை கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, மனதில் ஒரு தெளிவு ஏற்படும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். தடைப்பட்ட வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு அனைவருடைய பாராட்டுகளும் இன்று கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். உணவு விஷயங்கள்லையும் விஷயங்கள்லையும் தூங்குறது மாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்குங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். பழைய சிந்தனைகள், எண்ணங்கள் உங்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களை குறைகளை மாத்திரம் சுட்டி காட்டி அவர்களை அவமானப்படுத்த முயற்சிக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. நண்பருடைய சந்திப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல் வாடிக்கையாளர் எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கி நடப்பீங்க. அதனால் லாபத்தில் கணிசமாக அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு இன்று ஒரு பலனை தரக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதால் இன்றைக்கி பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்லது. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. இறை வழிபாட்டிலும் ஆன்மீக செயல்களிலும் இன்றைக்கி உங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்கும். ஒரு பயனற்ற தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் இன்று ஏற்படும். அதனால் முன்கூட்டி எதையுமே திட்டமிட்டு கொள்ளுங்கள். திடீர் செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் உங்களோட திறமைகள் வெளிப்படும். அதே சமயத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சொத்து சுகங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்று இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் ஒரு குழப்பங்கள் தெளிவில்லாமல் இருந்தாக்கா அது தெளிவு நீங்கி இன்று ஒரு குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. பொது காரியங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க. அதனால் உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். பெற்றோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். திடீரென்று ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். இடமாற்ற சிந்தனை உங்கள் மனதில் வந்து போகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, எதுலேயுமே இன்றைக்கி தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்களோடு நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க. உழைப்பிற்கான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். கலை சார்ந்த பணிகளை மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் இந்த நாளில் உங்கள் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைபெறும். வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் இன்று அறிமுகமாவாங்க. வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையுமே நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு நலம் நிறைந்த நாள். உரையினுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சொத்து சுகங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்று இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் இருந்து வந்த தட்டுப்பாடு இன்னைக்கு குறையும். அக்கம் பக்கத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு இன்று கிடைக்கும். அதே சமயத்தில் கடன் வாங்குவதிலும் வாக்குறுதி அளிப்பதிலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் ஈஸியாக முடிஞ்சிடும். உத்தியோக பணிகளில் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் ஏற்படும். மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நாள். எதுலேயுமே நீங்கள் இன்றைக்கி விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே நீங்கள் இன்றைக்கி சமாளிக்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்தாலும் சம்பள உயர்வு, பணி உயர்வு இதெல்லாமே கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, கொஞ்சம் பேசுறதுல நிதானமாக இருந்துக்குங்க. எல்லாம் யாரோட அலுவலகத்தில் மேலதிகாரிடம் பேசும்போது கொஞ்சம் கனிவை காட்டினீங்கன்னா இன்றைய நாள் வெற்றி. அதே போல் பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. விமர்சன பேச்சுக்கள் ஏற்படும், கவலைப்படாதீங்க, அதே நீங்கிடும். உடல் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உயர் அதிகாரியுடன் கொஞ்சம் அளவுடன் இருந்து கொள்ளுங்கள். உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் வேணும். வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருந்துக்குங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட நாளாக திருமணம் வர நம்ம எல்லாம் திருமணம் வர கண்டிப்பாக அமையும். உங்கள் பற்றிய பலம் மற்றும் பலவீனங்கள் நீங்களே என்று உணரக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய வேலை ஏதாவது நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையிலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை புதிய புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நிறைய அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபம் மிகுந்த நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எதுலேயுமே அவசரப்படக்கூடாது. உடன் பிறந்தவர்களுடன் சரி, கணவன் மனைவிக்கிடையும் சரி, அலுவலகத்திலும் சரி, அனைவரிடம் நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. பொறுமையாக இருப்பது நல்லது. எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான சில புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் பற்றிய பிரச்சனை உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். மனதளவில் கவலைகள் நீங்கி கொஞ்சம் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. சொத்துக்கள் ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இன்று சேரும். வியாபாரத்தில் லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைவி இருவருமே அனுசரித்து போகணும். அனுசரித்து போனீங்கன்னா ஒரு அந்யோன்யம் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். உங்கள் நீண்ட நாளாக முயற்சி செய்திருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாள். அதே போல் பிள்ளைகளுடைய வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை நீங்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் கண்டிப்பாக இன்று குறைவார்கள். அது ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஈடுபாடு உங்களுக்கு உண்டாகும். மனதில் சில குழப்பங்கள் தோன்றி மறைந்தாலும் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது தயவுசெய்து பொறுமையாக இருங்க. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து கண்டிப்பாக செய்யுங்க. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பான். அன்னதானங்கள் செய்வது தங்களுடைய கர்மாக்களை கண்டிப்பாக குறைக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். நேரிலே நாங்கள் சோழி பிரசன்னம், அதே சமயத்தில் ஜோதிடம் துல்லியமாக பார்த்து சொல்கிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவானிடம் மனதுருக வேண்டிக்கிறேன். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.